அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் நம்மளுடைய லைஃப் லாங் இருக்குமா இல்லை டெம்பரவரியான தோஷம் தானா அப்படின்றத பார்க்கலாம். ஜாதக ரீதியாக பார்க்கும்போது 3 விதமான பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். 1 கோச்சார ரீதியான பிரச்சனைகள், 2 நம்முடைய தசாபுத்திகள் கொடுக்கிற பிரச்சனைகள், 3வது நம்முடைய ஜாதக அமைப்பே கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள். இல்லை இந்த கோச்சாரம் அப்படின்றது நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்னு அந்த மாதிரி பயிற்சி காலங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். கோச்சார ரீதியான பிரச்சனை அப்படின்றது அந்த பயிற்சி காலம் முழுவதும் இருக்கும். கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது அந்த கிரகம் அந்த ராசியை விட்டு மாறினதும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாம். தசாபுக்திகள் அப்படின்னா புக்தி அப்படின்றது ஒரு குறுகிய காலம், சில மாதங்கள்ல இருந்து சில வருடங்கள் வரைக்கும் இருக்கலாம். இப்போ புக்தி நடத்தக்கூடிய கிரகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைன்றது அந்த புக்தி டைம்ல மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். இப்போ நடக்கக்கூடிய தசாவே நமக்கு சரியில்லை அப்படின்னா அந்த தசா காலம் முழுவதும் நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரியான நிலை இருக்கும். எந்த கிரகம் எத்தனை வருஷம் தசா நடத்தும்னு ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அத்தனை வருஷங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த தசா நடத்துகிற கிரகம் சரியான நிலையில இருந்து தசா நடத்தலை அப்படின்னா. 3வது ஜாதக ரீதியான பிரச்சனைகள், தோஷங்கள். ஜாதக ரீதியான தோஷங்கள் இல்லை பிரச்சனைகள் அப்படின்னா செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திரு தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள். இந்த தோஷங்கள்னால் வரக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கு நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ணுவோம். அந்த பரிகாரம் அப்படின்றது அடிப்பட்ட காயத்துக்கு போடுற மருந்து மாதிரி தானே தவிர காயம் முழுவதும் மறைஞ்சிடாது. ஸோ இந்த பரிகாரம் பண்ணுறது மூலமாக கல்யாண விஷயங்கள் தடை தாமதமாயிட்டு இருந்தால் அந்த கல்யாண விஷயங்கள் நடக்கிறதுக்கு இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு அதுக்கான ஒரு தீர்வாக தான் இருக்குமே தவிர முற்றிலும் உங்களுக்கு அந்த தோஷத்தை போக்கிட முடியாது. அதனுடைய பாதிப்பு ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது வெளிப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா இது உங்களுடைய ஜாதகமே அந்த அமைப்பில் தான் இருக்குது அப்படின்றதுனால. இப்போ நாகதோஷம், லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னாலும் பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகம் கணிச்சாலும் அதே லக்னத்தில் தான் அது இருக்க போகுது. ஸோ லக்னத்திலேருந்து அது 12ஆம் பாவத்துக்கு போக போகிறது இல்லை அது அங்கேருந்து 4ஆம் பாவத்துக்கு போக போகிறது இல்லை. ஜாதக ரீதியான பாதிப்பு அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஜாதக ரீதியாக ஒரு கிரகம் நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு கெடுதலான தசா புத்திகள் நடக்கும் போதும் சரி, 7.5 சனி இல்லை குரு பயிற்சி சாதகமாக இல்லாட்டியும் சரி, அந்த நல்ல விஷயம் பண்ணக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கும். இப்போ உங்களுடைய லக்னாதிபதியை எடுத்துக்கோங்களேன். உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கு அப்படின்னா நீங்கள் 7.5 சந்திச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு கெடுதலான தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்படினாலும் என்னோட லைஃப்ல நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி பலமாக இருக்குது. அது உங்களுக்கு லைஃப் லாங் அந்த பலன் கொடுத்துட்ருக்கோம். நல்ல விஷயங்களோ இல்லை கெட்ட விஷயங்களோ உங்களுடைய ஜாதக கட்டமே அந்த அமைப்பில் இருந்தது அப்படின்னா அதனால் வரக்கூடிய அந்த பாதிப்புகள், நற்பலன்கள்ன்றது உங்களுடைய லைஃப் லாங் இருக்கும். நன்றி.